மாத்திரமல்ல, இந்த தேசத்தை கர்த்தர் பார்த்து வைத்தாராம். என்ன செய்தாராம்? பார்த்து வைத்தாராம். அதாவது கானான் தேசத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பார்த்து வைத்தாராம். என்ன செய்தாராம்? பார்த்து வைத்தாராம். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது வீடெல்லாம் பார்த்து வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? நல்ல வீடா பார்த்து என்ன செய்யறாங்க? கொண்டு போய் குடித்தனம் வைக்கிறாங்க. அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் எல்லா ஜாமானையும் வாங்கி கொடுத்து, அது இது எல்லா சீரு ஈரெல்லாம் கொடுத்து, அரிசி கிரிசி பருப்பெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு அவங்க எந்த சிரமமும் படாம, இப்படித்தானே சிலர் விட்டுருவாங்க போல, பிழைச்சா பிழைக்காட்டினா போங்கடான்ட்டு. எல்லா ஜாமானும் வாங்கி கொடுத்து, ஏன்னா புதுசாக அப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சிரமப்படக்கூடாது அப்படின்னு 3 மாதத்துக்கு தேவையான எல்லா மசாலா ஜாமான், அது இது அரிசி மூடை எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க? நல்லா என்ஜாய் பண்ணட்டும், நல்லா சந்தோஷமாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யட்டும், வேலை பார்த்து நல்லா வேலை வந்து நல்லா வரட்டும் அப்படின்னு பாருங்கள். சில குடும்பத்தார் என்ன பண்ணுறாங்க? எல்லா வசதியிலும் ஏற்படுத்தி வீடெல்லாம் பார்த்து வச்சு, எதை பார்த்து வச்சு? வீடெல்லாம் நல்லா பார்த்து வச்சு, எல்லா வசதி இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ளே. அந்த வீட்டுக்குள்ளே என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி வச்சு கொண்டு போயிட்டு செய்றாங்க. பார்த்து வச்சுட்டு வர்றாங்க. கர்த்தர் பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களை நேசித்தபடினாலே, ஆபிரகாமின் சந்ததியை நேசித்தபடினாலே கர்த்தர் என்ன பண்ணாரா? இந்த கானான் தேசத்தை பார்த்து வச்சாராம். வாசிக்க போறோம் பாருங்க. கர்த்தர் அந்த தேசத்தை என்ன செஞ்சாராம்? பார்த்து வச்சாராம். வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், என்ன செய்ததும்? அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளில் ஆணையிட்டு பிராமிஸ் பண்ணி, சத்தியம் பண்ணாராம், வாக்கு பண்ணாராம், ஆணையிட்டாராம். கொண்டு போய் சேர்க்காம விட மாட்டேன். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, என் தலையை அடமானம் வச்சா அதை செஞ்சிருவேன். ஏங்க இவங்களே இவ்வளவு செய்யறாங்கன்னு அவர் செய்ய மாட்டாரு? இவங்க சும்மா சொல்லுவாங்க, தலையை அடமானம் வைக்க மாட்டாங்க. மண்டையை வேணா போட்டுருவாங்க தவிர மண்டையில அடமானம்லாம் செய்ய மாட்டாங்க, வைக்கலாம் மாட்டாங்க. கர்த்தர் பாருங்க, சொன்னார்னா செஞ்சிருவார், அவ்வளவுதான். சொன்னதை செய்கிற ஒரே ஆளு நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். உங்களுடைய தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா ஓட்டாண்டிய ஒரு சன்னியாசி செய்யல, நம்ம ஒரு பரதேசி பண்டாரத்தை நம்ம வந்து பின்பற்றல. பல சபைகளிலே தவறாய் போதிக்கப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஆனா சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே நான் பார்க்கிறோம், நான் பார்த்து வைத்ததும், நான் அவர்களுக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, ஆபிரகாமின் சந்ததியாருக்காக நான் என்ன செய்ததும்? பார்த்து வைத்ததும். தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தாராம். எந்த தேசம் நல்லா இருக்குது? எந்த தேசம் நல்லா இருக்குது? எந்த தேசம் செழிப்பான தேசம்? எந்த தேசம் வளமையான தேசம்? எந்த தேசம் கொழுமையான தேசம்? எந்த தேசம் நல்ல விசாலமான தேசம்? அப்படின்னு அங்கிருந்து அப்படியே பார்த்தாரா. இதை ஜூஸ் பண்ணலாமா, அதை ஜூஸ் பண்ண, இது வேணாம், இது அது நல்லா இல்லை, இது வேணாம், இது நல்லா இல்லை, அப்படி, ஓ இது சூப்பரா இருக்குது, இதுதான் என் பிள்ளைகளுக்கு. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தவறான படத்தை இன்னைக்கு அநேக சபைகளிலே மக்களுடைய மனதிலே பதித்து அனுப்பி விடுகிறார்கள். சரியான படத்தை என்ன செய்து கொள்ளுங்கள். மனதிலே தவறான படத்தை பாருங்க பதித்து அனுப்பி விடுகிறார்கள் அநேக சபைகளிலே. நீங்கள் சரியான படத்தை மனதிலே பதித்து கொண்டு செல்லுங்கள். நீங்கள் வாழ வேண்டும் என்றால், நீங்கள் செழிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் பாருங்க பரலோகத்திலிருந்து பார்த்தாரா, இந்த தேசத்தை கொடுப்போமா, அந்த தேசத்தை கொடுப்போமா, அதை கொடுப்போமா, இதை கொடுப்போமா சொல்லி கடைசியில் பார்த்தாரா, கானான் தேசம் சூப்பரா இருக்குது, பாலும் தேனும் ஓடுற தேசம், நலமும் விசாலமுமான தேசம், அத்தி பழங்களும் மாதுளம் செடிகளும் ஒலிவ மரமும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க தேசம், ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆமென்.
அப்போ பார்த்து அதை அவர் ஜூஸ் பண்ணாராம். கானான் தேசத்தை பார்த்த உடனேயே கர்த்தர் சொன்னாராம், இந்த தேசம்தான் என்னுடைய ஜனங்களுக்கு என்று அதை கர்த்தர் ஜூஸ் பண்ணாராம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தரித்திரம் செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனை மாற ஆரம்பிக்கும், ஏழ்மைகள் மாற ஆரம்பிக்கும், இஎம்ஐ பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், கந்துவட்டி பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும். சும்மா லோ 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 லோன்னு கத்துறனால நினைச்சு அது ஒன்றும். நீ கிறிஸ்தவ மக்கள்னா ஓ ஓன்னு கத்தணும், எல்லாம் முடிஞ்சு. 25 வருஷமா கத்திக்கிட்டு தான் கிடக்குறாங்க, இன்னும் ஒன்றும் நடக்கலை. ஏன் தெரியுமா? தேவனை குறித்த தவறான படம் மனதில் இருக்குது. ஜெபம்லாம் நடக்குது, ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. 41 நாள் உபவாசம் 10 முறை போட்டாச்சு. வெள்ளி செவ்வாய் உபவாசம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மொட்டையை போட்டு தேய்ச்சாச்சு, குடலை சுருக்கியாச்சு, கண்ணீரெல்லாம் சிந்தியாச்சு, ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா தேவனை குறித்த தவறான படத்தை மனதில் வைத்துக் கொண்டு இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஏன் ஒண்ணுமில்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா தேவனை குறித்த தவறான படம் மனதில் இருக்குது. தவறான படத்தை மனதில் வைத்துக்கிட்டு அப்புறம் போய் நான் உபவாசம் இருக்க போறேன், ஜெபம் பண்ண போறேன், கர்த்தருடைய கையை பிடிச்சி திருக்க போறேன், நெடுமுள்ளங்கால் நிக்க போறேன், குதிக்க போறேன்னா ஒன்றும் நடக்காது. தேவனை குறித்த சரியான படத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்க நடந்துகிட்டே ஜெபம் பண்ணா பதில் வந்துடும். நீங்க நடந்துகிட்டே ஜெபம் பண்ணா கூட பதில் வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் யார் என்பதை சத்தியத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உபவாசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவனை குறித்த சரியான படத்தை உள்ளே வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அப்புறம் போய் ஜெபிக்க வேண்டும். ஆகவே தேவன் என்ன செய்தாராம்? இந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தாராம்? பார்த்து வைத்தாராம். ஆமென். கல்வாரியின் மூலமாக இப்படிப்பட்ட வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு உண்டாக போகிறது என்பதற்காகவே அவர் என்ன செய்தாராம்? பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் எல்லா பாடுகளையும் பட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இப்போ இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய பங்காய் மாற ஆரம்பிக்கும்.